எல்லாருக்குமே பெரிய ஹாய்ங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் என்னென்ன சமைக்க போகிறோம், என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அப்படியே நானும் பேசிக்கிட்டே உங்கள் கூட சமைக்க போகிறேன். ஃபஸ்ட் டைமாக அப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ போடுவோம். அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாங்க இப்படி ட்ரை பண்ண முடியும். ஏன்னா பாவாக்கு அன்னைக்கு மட்டும் தான் ஃப்ரீயாக இருப்பார். இன்றைக்கி என்னென்ன சமையல்னு பார்த்துருவோம். நாங்கள் ஒரு வாரத்துக்கு மேலேவே விரதத்தில் தான் இருக்கோம். அதனால் ஒரு முட்டை கூட நம்ம வீட்டில் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி தடபுடலாக சமையல் ரெடி பண்ணியாச்சு. தம்பிக்கிட்ட என்ன வேணும்னு கேட்டதுக்கு எனக்கு பிரியாணி தான் வேணுன்றது ஒரே கால் நின்னுட்டான். அவனுக்காண்டி தான் இன்றைக்கி பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு எண்ணெயை ஊற்றிட்டு பிரியாணிக்கு வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாவாவுக்கு மட்டன் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டனுமே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதே அவர் 1 மணிக்கு மேலே தான் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் சாப்பாடு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். பிள்ளைகளுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு சமைக்க ஆரம்பித்தாச்சு. மட்டன் சுக்கா தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். கிரேவி பண்ணவான்னு கேட்டேன். அவங்க சுக்கா பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. மட்டன் சுக்கா தான் பண்ண போகிறேன். அதுக்கு சின்ன வெங்காயத்தையும் சீரகத்தையும் 1 2 அடிச்சிட்டு நல்லெண்ணெயில் கறியை போட்டு வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு கறியை நல்லா விசில் போட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும் மட்டன் சுக்காவுக்கு. அதுக்கு ஒரு பக்கம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்குமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் பிரியாணி செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் தக்காளியை மட்டும் மறந்துட்டேன். அதான் நின்றுட்டே அறுத்து போட்டுட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கடையில் கறி நல்லா கொதிச்சிருச்சு. அதனால் அதுக்குமே விசில் போட்டு விட்டாச்சு. ஒரு 10 விசிலுக்கு மட்டும் தாராளமாக போகட்டும். ஏன்னா குழம்புக்குன்னா கம்மியான விசில் ஓகே தான். இது சுக்கா பண்ணுறதுனால கறி நல்லா வெந்திருக்கணும் பஞ்சு மாதிரி. அப்போ தான் சுக்கா நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பிரியாணிக்கு எல்லா மசாலாவும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறமா நான் இதில் 2 1/2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்காண்டி 1க்கு 2 அப்படின்ற தண்ணியை அளந்து ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். நான் எப்பயுமே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் அரிசி ஊற வைக்க மாட்டேன். எப்போ சட்டியை வச்சு பிரியாணிக்கு வதக்க ஆரம்பிக்கிறேனோ அப்போ அரிசி ஊற வைப்பேன். அப்போ தான் பிரியாணி நல்லா பொழு பொழுன்னு உதிரியாக கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி செஞ்சு தான் பழக்கம். அதே மாதிரி குக்கர் பிரியாணி எனக்கு வந்ததே இல்லைங்க. ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணி அது நல்லா குழஞ்சு போயிடும். நான் எப்போயுமே தம் பிரியாணி தான் பழக்கம். அதுதான் எனக்கு சூப்பராக வரும். பிரியாணி தம் போட்டு விட்டுட்டு மட்டன் சுக்காவுக்குமே ரெடி பண்ணிட்டேன். சிக்கனுமே வாங்கியிருக்கேன் நம்ம வீட்டில். தம்பி மட்டன் விரும்ப மாட்டார். அதனால் அவருக்காண்டி கொஞ்சோண்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுவுமே இதை முடிச்சுட்டு கிரேவி வைக்கணும். சைடில் முட்டையுமே நான் வேக போட்டுட்டேன். ஏன்னா பிரியாணிக்கு முட்டை இல்லாமல் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி ரொம்ப நாள் ஆச்சு நான்வெஜ் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. மட்டன் சுக்காவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. மட்டன் சுக்காவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா வேக வச்சுருக்க சிக்கனை போட்டுட்டு மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் போட்டு நல்லா கொத்தி வேக விடணும். என்னால் கொத்த முடியாதுங்க, கை வலிக்காதுன்னு சொன்னேன். அதனால் அவரே நல்லா கொத்தி கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு இந்த டிஷ் தான் நான் சமைக்கிறதே ரொம்ப பிடிக்கும். அதனால் அவரே கொத்தி கொடுத்தாரு. கறி நல்லா கொத்தி மாவாக ஆக்கிடணுங்க. அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் தம்பியோட பிரியாணியை உடச்சி விட்டு பார்த்தோம். சூப்பராக உதிரியாக வந்துச்சு. பிரியாணி கொஞ்சம் எப்போயுமே எனக்கு குறைவாக தான் வரும் பசங்களுக்காண்டி. ஆனால் இந்த வட்டம் ரொம்ப உதிரியாகவே வந்துருந்துச்சு. நான் எப்போயுமே உரப்பு கம்மியாக தான் போடுவேன். அப்போ தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி தான் இந்த வட்டமும் செஞ்சுருந்தேன். உரப்பு கம்மியாக இருக்கும். அதை கிரேவியோடு சாப்பிடல நமக்கு பெரியவங்களுக்கு செட் ஆயிரும். சின்ன பிள்ளைங்களுக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கும் உரப்பு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். மற்றபடி எல்லாமே நிறையா தான் போடுவேன். நான் உரப்பு மட்டுமே பார்த்து போட்டுக்கிடுவேன். ஏன்னா அவங்க சாப்பிடணும் அப்படின்றதுனால. பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு சுக்காவும் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் சிக்கன் கிரேவி மட்டும் தான் ரெடி பண்ணணும். அதையும் ரெடி பண்ணிவிட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடை போட்டுற வேண்டியதான். 4 மணி ஆச்சு இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கே. ஏன்னா அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பிள்ளைங்க பசியில் இருந்தாங்க. பிரியாணியை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவியை வச்சாச்சு. அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கிறனால அவருக்கு தான் ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்தேன். மட்டன் சுக்கா வச்சுட்டு எக்கு அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம் இதெல்லாமே போட்டு இன்றைக்கி சூப்பராக சாப்பிட்டோங்க. இந்த மாதிரி லாங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். வாங்க சாப்பிட்லாம்.